ஒஸ்மான் ஹாதி யார்? அவரது மரணத்திற்காக வங்கதேசம் ஏன் போராட்டத்தில் தீப்பற்றி எரிகிறது? வங்கதேசத்தின் பல நகரங்களில் வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன. பிரபல இளைஞர் தலைவர் ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி வியாழக்கிழமை சிங்கப்பூரின் ஜெனரல் மருத்துவமனையில் இறந்ததைத் தொடர்ந்து ஹாதி கடந்த வாரம் வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் நடந்த கொலை முயற்சியில் ஏற்பட்ட துப்பாக்கி காயங்களால் இறந்தார். ஹாதி 32 வயதுடையவர். வங்கதேசத்தின் 2024 மாணவர் தலைமையிலான போராட்டத்தின் பிரபல தலைவராக இருந்தார். அவர் இன்கிலாப் மஞ்ச் அல்லது புரட்சிக்கான மேடையின் செய்தி தொடர்பாளராக செயல்பட்டார். மேலும் வரவிருக்கும் தேர்தல்களில் பிப்ரவரி 2026இல் எதிர்பார்க்கப்படும் டாக்கா 8 தொகுதியான விஜயநகர் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட திட்டமிட்டிருந்தார். ஹாதி வங்கதேசத்தின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்ததைத் தொடர்ந்து இந்தியாவையும் அதன் உள்நாட்டு அரசியலில் செல்வாக்கையும் வெளிப்படையாக விமர்சித்தவர். சிங்கப்பூர் அதிகாரிகளும் இன்கிலாப் மஞ்சும் வியாழக்கிழமை அவரது மரணத்தை அறிவித்தனர். அவர் டிசம்பர் 12 அன்று கொலை முயற்சியில் காயமடைந்த பிறகு சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் இருந்தார். அவர் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 தாக்குதலாளர்களால் தலையில் சுடப்பட்டார். அவர் பயணித்த மின்சார ஆட்டோ ரிக்ஷாவின் அருகே அவர்கள் வந்தனர். அவர் உடனடியாக டாக்கா மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். டிசம்பர் 12 அன்று வங்கதேச காவல்துறை ஹாதியை சுட்ட தாக்குதலாளர்களை தேடி வேட்டையாடத் தொடங்கியது. நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான ரேபிட் ஆக்ஷன் பட்டாலியன் RAB இந்த வேட்டையாடலில் ஈடுபட்டுள்ளது. டிசம்பர் 13 அன்று வெளியிடப்பட்ட செய்தி அறிக்கையில் காவல்துறை CCTV காட்சிகளின் ஸ்டில்களை வெளியிட்டது. அதில் 2 முக்கிய சந்தேக நபர்கள் காட்டப்பட்டனர். தகவல் அளிப்பவருக்கு 5 மில்லியன் டாக்கா சுமார் $40,000 சன்மானம் அறிவிக்கப்பட்டது. CCTV ஸ்டில்களில் உள்ள 2 நபர்களும் கருப்பு உடைகளும் கண்ணாடிகளும் அணிந்திருந்தனர். ஒருவர் கருப்பு ஹூடியும் மற்றொருவர் கருப்பு சட்டையும் மணிக்கட்டு கடிகாரமும் அணிந்திருந்தார் என்று வங்கதேச செய்தித்தாளான தி டெய்லி ஸ்டார் செய்தி வெளியிட்டது. நாட்டின் காவல்துறையும் எல்லை பாதுகாப்பு படையும் சம்பவத்துடன் தொடர்புடைய குறைந்தது 20 நபர்களை கைது செய்துள்ளனர். ஆனால் விசாரணை தொடர்கிறது. ஹாதியின் மரணத்திற்கு பிறகு டாக்கா உள்ளிட்ட பல நகரங்களில் வன்முறை போராட்டங்கள் வெடித்தன. நீதி கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. சில இடங்களில் செய்தித்தாள் அலுவலகங்கள் தாக்கப்பட்டன மற்றும் தீ வைக்கப்பட்டன. இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளும் அதிகரித்தன. இடைக்கால அரசு அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.